இன்னைக்கு பிப்ரவரி 26 2026 ஐசிசி ஆடவர் T20 உலக கோப்பையில ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி நடக்குது. ரெண்டு பலமான கிரிக்கெட் அணிகளான வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு மோதுறாங்க. இந்த உலக கோப்பை பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8 வரைக்கும் இந்தியா மற்றும் இலங்கையில நடக்குது. இதுல மொத்தம் 20 அணிகள் 55 போட்டிகள்ல விளையாடுது. இந்த போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறதுலையோ இல்ல குரூப்ல அவங்க நிலையை முடிவு பண்றதுலையோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டு அணிகளுமே இந்தியா இலங்கை ஆடுகளங்கள்ல முக்கியமான புள்ளிகளுக்காக போராடுது. இந்த போட்டியோட ஃபார்மேட் எப்படின்னா 20 அணிகள் 5 பேரா 4 குரூப்பா பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் முதல் 2 அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். அடுத்து வர்ற சூப்பர் 8 சுற்றுல 4 அணிகளா 2 குரூப் இருக்கும். அதுல இருந்து முதல் 2 இடங்கள்ல வர்ற அணிகள் செமி ஃபைனலுக்கு போவாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கிறது 2 அணிகளுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கடுமையான போட்டிக்கு நடுவுல நாக்கவுட் சுற்றுகளுக்கும் கடைசியா T20 உலகக்கோப்பை டிராபியையும் ஜெயிக்கணும்னு அவங்க போராடுறாங்க. 2 அணிகளிலுமே அனுபவமிக்க சர்வதேச வீரர்களும் அதோட இளம் திறமையான வீரர்களும் கலவையா இருக்காங்க. அதனால அவங்களோட வியூகங்களும் தனிப்பட்ட திறமைகளும் இந்த போட்டியில நல்லா வெளிப்படும். ஒரு விறுவிறுப்பான போட்டிக்கு இது வழிவகுக்கும். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான பழமையான போட்டியும் இந்த விறுவிறுப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டும். அதனால இந்த உலக கோப்பையிலேயே அதிக எதிர்பார்ப்புள்ள போட்டிகள்ல இதுவும் ஒண்ணா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி அதிரடி T20 கிரிக்கெட்டுக்குன்னே பேர் போனவங்க. அதிலும் அவங்களோட வெறித்தனமான பேட்டிங்கும் நிறைய ஆல் ரவுண்டர்களும் எப்பவும் ஒரு பலம். ஷாய் ஹோப் கேப்டன்ஜில சுழலுக்கு சப்போர்ட் பண்ற பிட்சளையும் பவர் ஹிட்டிங்குக்கு ஏற்ற கண்டிஷன்களையும் பயன்படுத்தி அவங்க பலத்தை முழுசா காட்ட போறாங்க. ஆல் ரவுண்டர்களான ரொமாரியோ ஷெப்பர், ஜேசன் ஹோல்டர் இவங்கதான் மேட்ஸோட போக்கையே மாத்தக்கூடிய முக்கியமான ஆட்டக்காரங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையும் கலக்கி முக்கிய விக்கெட்களை எடுத்து கொடுப்பாங்க. அதோட கடைசி நேரத்துல அதிரடியா ரன் சேர்த்து மேட்ஸை மாத்துவாங்க. மிடில் ஆர்டர்ல ராஸ்டன் சேஸ் நம்பிக்கையா ஆடி நல்ல ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஷெர்ஃபீன் ரூதர்ஃபோர்ட், முன்னாள் கேப்டன் ரோமன் பவல் இவங்க 2 பேருமே பயங்கரமான டர்ஸ். சில ஓவர்லயே மேட்ஸோட போக்கையே மாத்தக்கூடியவங்க. இந்த டீம்ல ஒரு பலமான ஸ்பின் அட்டாக் இருக்கு. இது இந்திய துணைக்கண்ட கண்டிஷன்களுக்கு ரொம்பவே அவசியம். அதே சமயம் புதிய பந்துல கிடைக்கிற ஸ்விங் சீம் மூவ்மெண்ட்டை நல்லா பயன்படுத்தக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களும் இருக்காங்க. T20 உலக கோப்பையில வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்பவுமே நல்லா ஆடியிருக்காங்க. 2 தடவை சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்காங்க. இப்போ இருக்கிற ஸ்குவாடையும் எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரியும் அவங்களுடைய தனித்துவமான கரீபியன் ஸ்டைலை மாறாம வச்சிருக்கிற மாதிரியும் தான் தயார் பண்ணிருக்காங்க. சமீபத்துல 2024 ஆரம்பத்துல தென்னாப்பிரிக்காவை ஒரு தொடர்ல ஒயிட் வாஷ் செஞ்சிருக்காங்க. இது எந்த அணியையும் வீழ்த்துற அளவுக்கு அவங்க கிட்ட திறமை இருக்குங்கிறதை காட்டுது. அதே சமயம் 2026 T20 உலக கோப்பைக்கு சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஏட்டன் மார்க்ரம் அவரோட சூப்பரான வியூகம் வகுக்கிற தலைமையில ரொம்பவே வலுவான சமபலமிக்க அணியா களமிறங்குது. இந்த புரோட்டீஸ் டீம் அதிரடியான வேகப்பந்து வீச்சுக்கும் மிரட்டலான பேட்டிங் வரிசைக்கும் பேர் போனவங்க. அதனால இந்த குட்டி ஃபார்மட் கிரிக்கெட்ல இவங்க ரொம்பவே ஆபத்தான டீமா இருக்காங்க. சீனியர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குயின்டன் டீகாக் டாப் ஆர்டர்ல ஒரு முக்கியமான தூண். ஏன்னா அவர் அதிரடியா இன்னிங்ஸை ஆரம்பிக்கிறதுல கெட்டிக்காரர். அதே நேரம் டேவிட் மில்லர் கடைசி ஓவர்ஸ்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்கறதால அவங்களும் நல்ல பலமா இருக்காங்க. பந்துவீச்சுல இவங்களுக்கு பலம் மிரட்டலான வேகப்பந்து வீச்சாளர் ககிசோ ரபாடா. அவர் துல்லியமான யார்க்கர் போடுறதுலையும் பவர் பிளே டெத் ஓவர்ஸ்னு எல்லாத்துலையும் முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கிறதுலையும் கைதேர்ந்தவர். அதுவே அவர் ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட்டா அன்ரிச் நோர்ஜேவும் மத்த வேகப்பந்து வீச்சாளர்களும் நல்ல வேகம் பவுன்ஸ் போட்டு மிரட்டறவங்க. ஸ்பின் பந்துவீச்சுல கேஷவ் மஹராஜ், ஜார்ஜ் லிண்டே போன்றவங்க மிடில் ஓவர்ஸ்ல ரன்னை கட்டுப்படுத்தி விக்கெட் எடுக்கிறதுல கெட்டிக்காரர்கள். ஆசிய பிட்ஸ்ல T20 கிரிக்கெட்ல இது ரொம்பவே முக்கியமான விஷயம். உலகக் கோப்பைக்கு முன்னாடி சில காயப்பிரச்சினைகள் டீம்ல சின்ன மாற்றங்கள் வந்திருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஆழமும் சரியான பேலன்ஸும் முதல் T20 உலகக்கோப்பை டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கு அவங்க எல்லா வகையிலையும் தயாரா இருக்காங்கன்னு காட்டுது. சமீபகாலமா T20 சீரீஸ்ல அவங்க கொடுத்த தொடர் வெற்றிகள் உலக அரங்கில் அவங்க எவ்வளவு பலமா இருக்காங்கன்னு நிரூபிச்சிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா போட்டி பத்தி பேசும்போது இதுல பல முக்கிய மோதல்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. போட்டியோட முடிவையே இந்த மோதல்கள்தான் தீர்மானிக்கும். ககிசோ ரபாடா தலைமையிலான சவுத் ஆப்பிரிக்காவோட மிரட்டலான வேகப்பந்து வீச்சுக்கு வெஸ்ட் இண்டீஸோட ஷாய் ஹோப் பிராண்டன் கிங் மாதிரி அதிரடி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எப்படி பதிலடி கொடுக்க போறாங்கன்ற நேரடி மோதல் போட்டியோட ஹைலைட்டா இருக்கும்.
ரோமன் பவல், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர்கள், புரோட்டியாஸ் அணியோட வேகப்பந்து வீச்சாளர்கள், கேசவ் மகாராஜ் மாதிரி ஸ்பின்னர்கள் போடுற டைட் லைன்ஸ், வெரைட்டி பந்துகளை எப்படி சமாளிக்க போறாங்கன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மறுபக்கம் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்களான ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட் போன்றோர் சவுத் ஆப்பிரிக்காவோட அதிரடி பேட்டிங் வரிசையை தட்டவும் அவங்களோட மத்திய வரிசை பலவீனங்களை பயன்படுத்திக்கவும் முயற்சி செய்வாங்க. இந்தியா, இலங்கை மைதானங்கள்ல பிட்ச் பொதுவாக வேகப்பந்து வீச்சு, சுழற்பந்து வீச்சு ரெண்டுக்கும் சமமா ஆதரவு கொடுக்கும். பந்தை நல்லா சுழற்றக்கூடிய பவுலர்கள், துல்லியமான ஸ்லோ டெலிவரிகள் போடுறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமாயிருக்கும். மத்திய ஓவர்கள்ல சுழற்பந்து வீச்சாளர்களோட சரியான பயன்பாடு, அதேபோல டெத் ஓவர்கள்ல 2 அணியோட பவுலர்களோட செயல்பாடு, இது எல்லாமே ரன்ஸ கட்டுப்படுத்துறதுலையோ வேகமா ரன்ஸ குவிக்கிறதுலையோ ஒரு பெரிய பங்கை வகிக்கும். கேப்டன்களான ஐடன் மார்க்ரம், ஷாய் ஹோப் 2 பேரும் களவியூகம், பந்துவீச்சு மாற்றம், பேட்டிங் ஆர்டர் மாற்றம்னு போட்டி நகர்றப்ப தேவையான சாமர்த்தியமான முடிவுகளை எடுத்தாதான் முக்கியமான ஒரு சாதகமான சூழ்நிலையை அவங்க பக்கம் கொண்டுவர முடியும். இந்த மேட்ஸோட ரிசல்ட் வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கான்னு 2 டீமுக்குமே அவங்களோட 2026 T20 உலகக்கோப்பை கனவை நோக்கி ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இதுல ஒரு வெற்றி கிடைச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். நெட் ரன் ரேட் ஏறி குரூப்ல அவங்களோட நிலைமை இன்னும் வலுவாகும். இது சூப்பர் 8 ஸ்டேஜ்க்கு போறதுக்கும் அதுக்கும் மேல முன்னேறதுக்கும் ரொம்பவே முக்கியம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பலமான டீமை ஜெயிக்கிறது அவங்களோட சாம்பியன் பட்ட கனவுக்கு ஒரு உறுதி கொடுக்கும். டோர்னமெண்டோட ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான மொமெண்டத்தையும் உருவாக்கும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா ஐசிசி டோர்னமெண்ட்கள்ல அவங்க சந்திச்சிட்டு வந்த வரலாற்று போராட்டங்களை கடந்து வரதுக்கு ஒரு முக்கியமான படியா இருக்கும். அவங்களோட முதல் T20 உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதற்கான ஒரு சீரியஸ் போட்டியாளரா அவங்களை நிலைநிறுத்தும். குரூப் ஸ்டேஜ்லயும் சூப்பர் 8 ஸ்டேஜ்லயும் போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கும். அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு வெற்றியும் ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச் வெறும் ஒரு சாதாரண ஆட்டம் கிடையாது, இது அடுத்த சுற்றுக்கு போற அவங்களோட முன்னேற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மேட்ச். டோர்னமெண்ட் போற போக்குல இந்த மாதிரி மேட்ச்ல இருந்து கத்துக்கிற யுக்திகளும் வெளிப்படுத்துற பெர்ஃபார்மன்ஸும் தான் டீமோட ஸ்ட்ராட்டஜியையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். ரசிகர்கள் ஒரு விறுவிறுப்பான மேட்ச்சை எதிர்பார்க்கலாம். T20 கிரிக்கெட்டோட சிறந்த அம்சங்களை இந்த ஆட்டம் வெளிப்படுத்தும். உலகக்கோப்பை சாம்பியன் ஆகணுங்கிற இலக்கை நோக்கி 2 டீமுமே ஒரு முக்கியமான அட்வான்டேஜை பெற கடுமையா போராடும்.